Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பணத்திற்கும் பரிசுக்கும் ஏமாறாமல் எதிர்கால சன்னதியினரின் நலன் கருதி மக்கள் தேர்தலில் வாக்களிப்பார்கள் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை அருமை வாக்காளர்கள் பகுதியில் பார்க்கலாம். சார், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது கடந்த முறை அதிமுகவோ மற்ற தனித்திருந்த நிலையில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்கு வச்சிருங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதில் உங்களுடைய பங்கு என்ன சார்? பொதுவாக 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு புதுமையான தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற தேர்தல். ஒவ்வொரு தேர்தலும் அல்லது என்னுடைய கொள்கை, இந்த கொள்கை வர வேண்டும், இந்த லட்சியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற தேர்தலாக இருக்கும். ஆனால் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். குறிப்பாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பிலே கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது, ஆட்சியில் தொடரக்கூடாது. தொடர்ந்தால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கும், தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பாதிக்கும், தமிழகத்தினுடைய நாகரிகம் பண்பாடுகள் எல்லாம் சீரழிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களின் நடுத்தர, அதை போல அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சரிவை தமிழகம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த நாட்டின் ஆட்சி பீடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் தான் வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தல். இப்போது ஆட்சி செஞ்சக்கூடிய திமுக அரசு கடந்த ஜனவரி பொங்கல் பண்டிகையின் போது 3000 + தொகுப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது பெண்களை குறிவைத்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இப்போ இந்த 2 மாதத்துலையும் பணமழையில் மக்களை நினைய வச்சுருக்கிறாங்க. அப்படி பணமழையில் நினைய வச்சுருக்கும் போது நம்மளால் எப்படி, உங்கள் கூட்டணியால் எப்படி வெற்றி வாகை சூட வாய்ப்பு இருக்குது? பல்வேறு தவறுகளை செய்திருக்கிற ஆட்சி. கடந்த 5 ஆண்டு காலமாக துறை வாரியாக கணக்கெடுத்து பார்க்கிற போது ஏறத்தாழ 50,000 - 70,000 கோடி ரூபாய் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கொள்ளையடித்திருக்கக்கூடிய ஆட்சி. ஆனால் அந்த கணக்குகளை எல்லாம் மறைப்பதற்காக, தவறுகளை மறைப்பதற்காகத்தான் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலே அந்த மறைப்பதற்கான திட்டங்களைத்தான் இந்த செய்திருக்கிறார்கள். கணக்கு வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 5000 ரூபாய் இப்பொழுது இந்த மாதம் கொடுத்திருப்பது, அது என்ன கணக்கு சொன்னாலும் சரி, அது இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த 2 மாதத்திற்கு தேர்தல் அறிவித்து விட்டால் கொடுக்காமல் விட்டு விடுவார்கள், அதனாலே தருகிறோம் அது என்று சேர்த்தாலும் சரி, அல்லது கோடைக்காக நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் கோடை வந்தது, கோடை காலம் வந்த போதெல்லாம் தராதவர்கள். இவர்கள் அப்பா முதலமைச்சராக இருந்த போதும் கோடை உண்டு, ஆக எப்பொழுதும் கோடை உண்டு. ஆக அந்த காலத்திலெல்லாம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் இப்பொழுது திடீர்னு ஸ்டாலின் கவலைப்பட்டு கொடுத்திருந்தாலும் சரி. ஆனால் கொடுக்கப்பட்டு விட்டது, 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டு விட்டது. அது இன்றைக்கு நேரம் எத்தனை வீடுகளில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், அந்த 5000 எவ்வளோ செலவாகி இருக்கிறது என்று. ஒரு வீட்டுக்கு இவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு வீட்டுக்கு, ஒரு சாதாரணமான மனிதன் வாழுகிற வீட்டுக்கு, மிகச்சாதாரணமாக கீழ்த்தட்டிலே அது கூலி வேலைக்கு போகிறவர்கள், அது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் ஒரு குடும்பமே சம்பாதிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள், 15,000 ரூபாய் அவர்களுக்கு வருமானம் என்றால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு 20,000 - 28,000 ரூபாய்களை செலவாகிறது. வாக்காளர்கள் அருமையான வாக்காளர்கள். அவர்களை கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் கட்சியினர் கடைசி கட்டத்தில், அதாவது தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கு முதல் நாளோ அதற்கு முதல் நாளோ இல்லை ஓட்டுப்பதிவுக்கு விடிந்தால் ஓட்டுப்பதிவு என்ற நிலையில் இருக்கக்கூடிய பணத்தாலோ பரிசு பொருட்களாலோ வாங்குவதும் அவர்களை தங்கள் பக்கம் வளைப்பதும் தொடர்கதையாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி தான் எப்போது? மக்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எவ்வளவு பணம் புழக்கம் வந்தாலும் சரி, மனதில் இருக்கிற அந்த எண்ணத்தோடு, அந்த லட்சியத்தோடு இந்த ஆட்சி வரக்கூடாது. ஸ்டாலின் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறார், திமுகவினுடைய தலைமை குடும்பம் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறார், எல்லா துறைவாரிய ஊழல், ஊர் ஊழல், தன்னுடைய கிராமங்களில் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சிகள், அதேமாதிரி ஒரு சமுதாய சீரழிவுகள், நாடு முழுவதும் போதை கலாச்சாரம், எதிர்கால நம்முடைய சந்ததி அழிந்து போகும். இந்த பணமெல்லாம் இவர்கள் கொடுக்கிற பணம் ஒரு தீய பணம், ஒரு போதை மருந்து விற்று அதிலே பெற்றிருக்கிற பணம் என்றெல்லாம் கருதுவார்களே. ஆனால் அது இந்த ஒரு எத்தனையோ சாவுக்கு, எத்தனையோ பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டதற்கு, எத்தனையோ குழந்தைகளுடைய சாவுக்கு, எத்தனையோ வீடுகளுடைய குழந்தைகள் இன்றைக்கு தங்களுடைய பைத்தியம் முடித்து போய் கிடக்கிறது. தாய் தந்தையுடைய பேச்சை கேட்காமல் திரிகிற கல்லூரி மாணவர்கள்,
கல்லூரி குழந்தைகள் பெண்கள் பள்ளி பெண்கள் மாடியிலே உட்கார்ந்து கொண்டு 10 பேர் 8 பேர் சேர்ந்து கொண்டு வீரடிப்பதும் கஞ்சா அடிப்பதும் அல்லது போதை மருந்துக்கு ஆளாவதும் போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த அரசு அந்த மூலமாக சம்பாதித்திருக்கிற அந்த பணத்தை தான் நம்மளிடம் கொண்டு வந்து தருகிறார்கள் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருகிற போது நிச்சயமாக அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் தூக்கி எறிந்து விடுவார். இனி வருங்காலங்களில் பொதுமக்கள் இது போன்ற பரிசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாமல் ஜனநாயகத்தை உண்மையிலே மதித்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை தேர்வு செய்வார்கள் என்பதை எதிர்பார்ப்போம்.